Hi and welcome to this video lecture. Good morning. போன வீடியோ லெக்சரில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் என்ன, அப்புறம் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்க்கும் டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றது தான் பார்த்தோம். ஸோ இப்போ இந்த வீடியோ லெக்சரில் என்ன பார்க்க போகிறோம்னா வந்து டைப் ஆஃப் மார்க்கெட் ட்ரெண்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டு டைப் ஆஃப் மார்க்கெட் ட்ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து புல் மார்க்கெட் அண்ட் அனதர் ஒன் வந்து பியர் மார்க்கெட். ஸோ இது ஏற்கனவே வந்து நம்ம இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றின நியூஸை பற்றி படிக்கும்போது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். புல் மார்க்கெட் அப்படின்றது ஒரு மார்க்கெட் வந்து அப்வர்டு ட்ரெண்டில் இருக்கிறது புல் மார்க்கெட். ஒரு மார்க்கெட் வந்து அப்படியே டவுன்வர்ட் ட்ரெண்டில் இருக்கிறது வந்து பியர் மார்க்கெட். ஸோ இப்போ இந்த புல் மார்க்கெட் எதனால ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் எக்கனாமிக்ஸ் தான். ஸோ எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டில் அதுதான் வந்து ஃபவுண்டேஷன். ஸோ எக்கனாமிக்ஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி அப்ளை ஆகுது அப்படின்னா ரெண்டு ஃபோர்ஸஸாக ஆக்ட் ஆகுது. ஒன்று வந்து டிமாண்ட் சைடு, இன்னொன்று வந்து சப்ளை சைடு. ஸோ இப்போ டிமாண்ட் சைடு அதிகமாக இருந்து சப்ளை வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா தென் வந்து இந்த புல் மார்க்கெட் ஃபார்ம் ஆகும். அதாவது நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. நிறைய பையர்ஸ் வந்து செல்லர்ஸை விட அதிகமாக இருந்தாங்க அப்படின்னா அப்போ ஸ்டாக்கோட ப்ரைஸ், அந்த பொருளுக்கு டிமாண்டு கூடும், டிமாண்டு கூட ப்ரைஸு வந்து ஆட்டோமேட்டிக்காக கூட ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஏன்னா ஸ்கேர்சிட்டியாக இருக்கிறனால, கம்மியாக இருக்கிறனால ஸோ இது வந்து கூட ஆரம்பிக்குது. அதனால தான் இந்த புல் மார்க்கெட் ஃபார்ம் ஆகுறது. நிறைய பையர்ஸ் இருப்பாங்க, செல்லர்ஸ் கம்மியாக இருக்கிறனால ஸோ அந்த மார்க்கெட் வேல்யூ வந்து ஸ்டாக்கோட மார்க்கெட் வேல்யூ கூடிக்கிட்டே போயிட்டே இருக்கும். ஓகே, அடுத்து வந்து பியர் மார்க்கெட். பியர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் செல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அதாவது சப்ளை சைடு வந்து அதிகமாக இருக்கும், டிமாண்ட் சைடு வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இதில் என்ன அப்படின்னா வந்து பையர்ஸ் வந்து நிறைய பேர் செல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. செல்லர்ஸ் வந்து என்னன்னா நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அப்போ செல்லர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் செல் பண்ணுறதுனால பையர்ஸ் கம்மியாக இருக்கிறனால, வாங்குறவங்க கம்மியாக இருக்கிறனால, விற்கிறவங்க அதிகமாக இருக்கிறனால அதோட ரேட் வந்து கம்மியாயிடும். ஸோ இப்போ ஒரு மார்க்கெட் இது எக்ஸாம்பிளை வச்சு இது பண்ணுவோமே. இப்போ என்னென்னா ஒரு மார்க்கெட்டில் நீங்கள் வந்து ஆனியன் வாங்குறீங்க, வெங்காயம் வாங்குறீங்க அப்படின்னா அந்த வெங்காயத்தோட விலை எப்படி இருக்குன்னா மார்க்கெட்டில் நிறைய ஆனியன்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதோட ரேட்டு கம்மியாகும். மார்க்கெட்லேருந்து ஆனியன்ஸு இந்த மழை காலத்தில் இதெல்லாம் வந்து நிறைய டேமேஜஸ் வரும். இப்போ அதோட இது வந்து கம்மியாயிருச்சு மார்க்கெட்டில் அப்படின்னா அதோட ப்ரைஸ் வந்து அதிகமாயிடும். ஏன்னா நிறைய பேர் வாங்குறாங்க, பட் ஆனால் வந்து சப்ளை கம்மியாக இருக்குது அப்படின்னு. ஸோ அதே இதுதான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். அப் ட்ரெண்டு அப்படின்னாலே வந்து என்ன பண்ணணும்னா நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் பையர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். பியர் மார்க்கெட்னா செல்லர்ஸ் அதிகமாக இருக்காங்க அப்படின்றது மீனிங். ஓகே, இப்போ மார்க்கெட் ட்ரெண்டை பற்றி பார்த்தோம். இதுக்கப்புறம் தேர்டு டைப் ஆஃப் மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து சைட்வே ட்ரெண்டு. ஈக்குவலாக பையர் அண்ட் செல்லர் இருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ் வந்து கீழே இறங்கவும் இறங்காது, மேலே ஏறவும் ஏறாது, அப்படியே வந்து சைட்வே ட்ரெண்டில் போயிட்டு இருக்கும். இப்போ டெக்னிக்கல் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில அசம்ஷன்ஸ், சில விஷயத்த வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஓகே இது இப்படி அப்படின்னு சொல்லி ஒரு அசம்ஷன்ஸ் வச்சுருப்போம். அந்த அசம்ஷன்ஸ் படி தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா உள்ளே வந்து அந்த தியரியை வந்து இது பண்ணுவோம். ஸோ இங்கே மார்க்கர்னு போட்டிருக்கேன். மார்க்கெட் வேல்யூவை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ரெண்டு டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்து தான் இருக்குது. ஸோ எக்கனாமிக்ஸ் கான்செப்டை நம்ம இங்கே அப்ளை பண்ணணும். ஸோ எவ்வளோ டிமாண்ட் இருக்குது, எவ்வளோ சப்ளை இருக்குது ஒரு ஸ்டாக், ஒரு ஷேருக்கு. இப்போ டிசிஎஸ் ஷேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ பையர்ஸ் இருக்காங்க, செல்லர்ஸ் இருக்காங்கன்ற பொறுத்து தான் அதோட மார்க்கெட் வேல்யூ வந்து கூடிக்கிட்டே இருக்கும், கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இதில் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அந்த ஸ்டாக் வந்து ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா ஒரு லெவலுக்கு மேலே கீழே இறங்காது. சில ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப நல்ல பயங்கர ஃபண்டமெண்டலாக பெர்ஃபார்ம் பண்ணுறது வந்து மேலே போய்கிட்டே இருக்கும். ஸோ எவர்கிரீன் ப்ராஃபிட் பண்ணுறது. ஸோ அப்போ இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு அசம்ஷன் என்னென்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை இருக்குது அப்படின்னு ஒரு அசம்ஷன் எடுத்துக்கிறோம். இன்னொரு அசம்ஷன் என்ன அப்படின்னா வந்து மார்க்கெட்டில் இன்ஃபர்மேஷன். என்ன இன்ஃபர்மேஷன்னா இப்போ அந்த கம்பெனியை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம ஏற்கனவே ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் படித்தோம். ஒரு கம்பெனியோட ஆனுவல் ரிப்போர்ட்டில் அந்த கம்பெனி க்ரோத் ஆகுது, இல்லைன்னா வந்து ஒரு போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ணுறாங்க, இல்லை ரைட்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா என்ன ஆகுன்னா இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடக்குது, ஒரு கம்பெனியில் முக்கியமான ஈவெண்ட் நடக்கும்போது இந்த மார்க்கெட் ப்ரைஸ் வந்து கூடும். ஓகே, பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷனுக்கு நிறைய பேர் பை பண்ணுவாங்க, நெகட்டிவ் இன்ஃபர்மேஷனுக்கு
நிறைய பேர் செல் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு ஒன் ஆஃப் த அசம்ஷன். இன்ஃபர்மேஷன், மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் ஸ்டாக் ப்ரைஸை அஃபெக்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை, செகண்ட் வந்து இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் மூவ்மெண்ட் எப்பயுமே வந்து என்ன ஆகுன்னா கரெக்டாக ஒரு ட்ரெண்ட்லேயே மூவ் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில நேரங்களில் ஒரு சின்ன சின்ன மைனர் எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். டவுன் ட்ரெண்ட் வரும், திரும்ப அப் ட்ரெண்ட் வரும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த அசம்ஷன். அதே மாதிரி பாஸ்ட் ப்ரைஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா ஃப்யூச்சர் ப்ரைஸை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இப்போ பாஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி டவுன் ட்ரெண்ட் இருக்குன்னா அடுத்து வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வரும் அப்படின்னு வந்து நம்மளால் வந்து பாஸ்ட்டை வச்சு ஃப்யூச்சர் ப்ரைஸை ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அசம்ஷன் இது. அண்டு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டவுன் ட்ரெண்டில் வந்து மூவ் ஆகும்போது என்ன ஆவாங்கன்னா நிறைய பையர்ஸ் வந்து பை பண்ணுவாங்க. அதனால தான் ஆக்சுவலாக அந்த ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகுறது. இப்போ நிறைய செல்லர்ஸ் இருக்காங்க. அப்போ அப்படியே மார்க்கெட் ப்ரைஸ் கம்மியாகி கீழே வரும்போது என்ன ஆவாங்கன்னா திரும்ப வந்து ப்ரைஸ் கம்மியாயிருச்சு அப்படின்னு நிறைய பையர்ஸ் வாங்கவும் திரும்ப என்ன ஆகுனா அப் ட்ரெண்டுக்கு போக ஆரம்பிச்சிடும். அப்போ டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது பையர்ஸ் வந்து வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப மலிவு விலையில் இருக்கும்போது நிறைய வந்து அது சேல் ஆகும். இதே இது மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வாங்கின டவுன் ட்ரெண்டில் வாங்கினதை என்ன பண்ணுவாங்கன்னா அப் ட்ரெண்ட் போகும்போது அதை செல் பண்ணி அதில் வர்ற டிஃப்ரென்ஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டோட ஒரு பேசிக் கான்செப்ட், பேசிக் அசம்ஷன். ஸோ இந்த அசம்ஷனில் தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டெக்னிக்கல் அனாலிசிஸை வந்து நம்ம என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், என்னென்ன தியரிஸ் இருக்குது இதில் அப்படின்றத பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஓகே, ஸோ இதோட இப்போ ஸ்டாப் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.